வெல்கம் டு முத்துலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கான வீடியோ வந்து புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் சைடிஷ்டாக சோயா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துடலாம். அதோட பாதி அளவு கொத்தமல்லி தழை, ரெண்டுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பாடு, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை சேர்த்துட்டு ஒரு 6 பல் பூண்டு, ஒரு நீளமான ஒரு இஞ்சி ரெண்டையும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதை இதோட சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3-4 வரமிளகாய். ஏன்னா காரத்துக்கு இது தான் போடுறோம், நம்ம வேறு காரம் சேர்க்கல. அதனால் அது சேர்த்துட்டு அது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 சேர்த்துக்குருவோம். ஏன்னா இது நம்ம இப்போ பண்ணுற மெஷர்மெண்ட்டு வந்து ஒரு 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. இதை வந்து நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இருக்கட்டும். இது இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சிடணும். அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 முந்திரி போட்டு தாளித்து, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். ஒரு நிமிஷம் கிளறி அது ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலை சேர்த்துக்கிறோம். அது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போட்டோம்னா. அதை இதோட சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு செகண்டு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துருவோம் இதோட. இது வந்து ரொம்ப வதக்க விடக்கூடாது. ரொம்ப வதங்கினாலுமே ஒரு கலர் ரொம்ப ஒரு மாதிரி டார்க்கு ப்ரௌன் மாதிரி மாறிடும். ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும், இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு இறக்குனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச சாப்பாடை இது கூட கலந்துடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி கலந்துருவோம். உண்மையிலே எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்தது. நமக்கு இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சுக்கு 2 டைம் கூட இதை சேர்த்துக்கலாம், நம்ம செய்யலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கிளறி விடும் போது வெள்ளை சாப்பாடு இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ இதே மெத்தடு தான் நம்ம வந்து துவையல் மாதிரி பண்ணுறோம் பார்த்திங்களா. அதுக்கு வந்துட்டு தக்காளியை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டோம்னா துவையலாக இருக்கும், புதினா துவையல். வாவ், நல்லா வந்துருச்சு எங்களுக்கு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.